கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேதத்தில் பார்க்குறோம், கடந்த நாட்களில் விட்டு கொடுத்தலை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் விட்டு கொடுத்தா அவனுக்கு என்ன நன்மைகள்லாம் நடக்குங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், தேவ பிள்ளைகளே, அவன் இந்த லோத்துக்கு விட்டு கொடுத்ததுனால, தன் சகோதரருக்கு விட்டு கொடுத்ததுனால ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, இந்த பூமி அனைத்தையும் என்றென்றைக்கும் தெய்வ பிள்ளைகளே நான் உன் சந்ததிக்கு தருவேன் என்றென்றைக்கும் என்று வேதத்தில் பார்க்குறோம். தெய்வ பிள்ளைகளே, அப்படின்னா என்றென்றைக்கும் தேவ பிள்ளைகள் உன் சந்ததி என்றென்றைக்கும் இந்த பூமியை முழுவதும் ஆள்கொள்ளும், ஆண்டு கொள்ளும். இந்த பூமியை இந்த பிள்ளைகளை நான் அந்த பூமியில் இருக்கும்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளை பாருங்க, கொஞ்சகான ஒரு இடத்துக்காக தேவ பிள்ளைகளே அவர் இன்னும் வாக்குவாதம் வேண்டாம்னு சொல்லி விட்டு கொடுத்து வந்தவர், தேவ பிள்ளைகள் லோத்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாமே நீ பயப்படாத, இந்த பூமி முழுவதும் உன் சந்ததிக்கு என்றென்றைக்கு இருக்கும்படியாக, என்றென்றைக்கும் ஆளும்படியாக நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறான். தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அவனுக்கு 3 விதமான வாக்குகளை கொடுக்கிறார். உன் சந்ததி வானத்த நட்சத்திரங்கள் போல பெருகப்படுவேன், மணலை போல தூளை போல பெருகப்படுவேன்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே பாருங்க, நீங்கள் அநேகர் விட்டு கொடுக்காம போனதுனால நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போறீங்க தேவ பிள்ளைகளே. ஆனால் விட்டு கொடுத்தா ஆண்டவர் தேவ பிள்ளைகளே அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவா. ஆபிரகாம் விட்டு கொடுத்ததுனால தேவப்பிள்ளை இந்த பூமியை அவன் சந்ததிக்கு தேவப்பிள்ளை சொந்தமாக்கி கொடுத்து கொண்டு இருந்தார். தேவப்பிள்ளைகளே சொந்தமாக்கி கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்குறோம். தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் விட்டு கொடுக்க முடியாம இன்னைக்கும் அநேக அந்த ஓட்டு வீடுலே இருக்கீங்க. இன்னைக்கும் அதே 10 சென்ட் இடத்துல இருக்கீங்க. இன்னைக்கும் அதே அந்த 1 ஏக்கர் இடத்துல தான் பயிர் வச்சுட்டு இருக்கீங்க. விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை. தேவப்பிள்ளை உன் தொழிலில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. அதனால தான் சின்ன கம்பெனியே வச்சுட்டு இருக்க. தேவப்பிள்ளைகளை ஊழியத்தில் சபையில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. தேவப்பிள்ளைகளை அதான் ஆண்டவர் இன்னும் மேலே ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டேக்காரு, உன் சந்ததி ஆசீர்வதிக்க மாட்டாரு. அதே குளத்தில் போட்டு என்ன கிணத்துல போட்டு இன்னும் ஒன்று பண்ணிட்டு இருக்க, சோதனை பண்ணிக்கிட்டே இருக்க. நீ ஊழியக்காரனாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், யாரா இருக்கலாம். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை அப்படின்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆபிரகாம் விட்டு கொடுத்து வந்ததுனால அவன் சந்ததியை இன்னும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறான். அவன் எல்லைகளை பெரிதாக்கினான். இந்த பூமி அனைத்தும் அவனுக்கு சொந்தமாக்கி கொடுத்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில நீ விட்டு கொடுக்கிறாயா? தேவ பிள்ளைங்க, நீ சின்ன பதவியை விட்டு கொடுத்தா உனக்கு பெரிய பதவி கிடைக்கும். அதிலே இருக்கணும், இந்த கமிட்டியிலே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காத தேவ பிள்ளைகளே. இந்த பொறுப்பிலே இருக்கணும்னு நினைக்காத தேவ பிள்ளைகளே. அதனால விட்டு கொடுத்து பாரு, ஆண்டவர் ஒன்று மேன்மைப்படுத்துவா, சொந்தமாக்கி தருவா. நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தருவா. தேவ பிள்ளைகள் ஆபிரகாம் விட்டு கொடுத்தா, அதனால அவன் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக விட்டு கொடுக்குற அண்ணன் தம்பிகளை விட்டு கொடுக்க, குடும்பத்தில் விட்டு கொடுக்க முடியலை. தேவ பிள்ளைகளை, கணவன் மனைவிகளை விட்டு கொடுக்க முடியலை. தேவ பிள்ளைகளை, மாமா மருமகளை விட்டு கொடுக்க முடியலை. வேலை செய்கிறவர்களை விட்டு கொடுக்க முடியலை. தேவ பிள்ளைகளை, படிக்கிற இடங்களை விட்டு, தொழில் செய்கிற இடங்களை விட்டு கொடுக்க முடியலை. அதனால உங்களுக்கு மேலான ஆசீர்வாதம் தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, வாக்குவாதம் பண்ணாம நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. ஆபிரகாம் விட்டு கொடுத்து வந்ததுனால ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, இந்த பூமியை உன் சந்ததிக்கு என்றென்று, இந்த பூமி அனைத்தையும் என்ன சொல்றாரு, பூமி அனைத்தையும் உன் சந்ததிக்கு என்றென்று நான் என்றென்று இருக்கும்படியாக நான் தருவேன். அப்படின்னா தேவ என்றென்றைக்கு இருந்து ஆள்கை செய்யும். தேவ விட்டு கொடுக்கிற சந்ததி என்னென்று இருந்து ஆள்கை செய்யும். தேவ பிள்ளைகளை, விட்டு கொடுக்காத சந்ததி சடிதில போய்விடும். அதான் அர்த்தம். தேவ பிள்ளைகளை, விட்டு கொடுத்தா தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவனாகி இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் விட்டு கொடுத்ததுனாலே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளைகளை, அவனுடைய சந்ததி இந்த பூமியை சுதந்திர கொண்டது. ராஜாக்களாக ராஜாத்திகளாக அநேகர் உருவானாங்க. தேவ பிள்ளைகளை இன்னைக்கும் ஆண்டு கொண்டு இருக்காங்க. தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து பாருங்க.
உங்களுக்கு ஒரு இடம் ஒரு 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 சென்ட் இடத்த விட்டு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு தேவ பிள்ளைகளை 10 சென்ட் இடத்த 1 ஏக்கரை விட்டு கொடுத்து பாருங்க. தேவ பிள்ளை 10 ஏக்கரை இடம் தருவார். ஒரு கிராமத்தை விட்டு வாங்க, உங்களுக்கு 10 கிராமங்களை ஆண்டவர் சொந்தமாக்கி தருவார். தேவ பிள்ளைகளே, அதனால விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். சபையிலாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் நீங்கள் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் அதே ஏரியாவில் உங்களுக்கு ஆண்டவர் உயர்த்துவா. தேவ பிள்ளைகளே, பல விதமான ஆண்டவர் எப்படி உயர்த்துறான்னு தெரிய முடியாது, பல உயர்த்துவா. ஆனால் உங்களுக்கு விட்டு கொடுக்குற நான் தான் என்று நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொண்டிருந்தா நீங்களும் அழிந்து போவீர்கள், உங்களுக்கு குடும்பமும் அழிந்து போகும். லோத்துடைய குடும்பத்தை பாருங்கள் தேவ பிள்ளைகளை. ஆனால் ஆபிரகாமுடைய குடும்பம் அப்படி இல்லை. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தேவன் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் விட்டு கொடுங்க. ஆண்டவர் விட்டு கொடுத்த ஆபிரகாமுக்கு சொந்தமாக பூமி அனைத்தை கொடுத்தது போல நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்துக் கொள்ள முடியாத கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஆபிரகாம் விட்டு கொடுத்து வந்தான், அதனால அவனை கூப்பிட்டு இந்த பூமி அனைத்தும் அவன் சந்ததி என்றும் தங்கும்படியாக நான் தருவேன் என்று ஆலோசனையாக தருவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்த தேவனே, நாங்களும் விட்டு கொடுத்து கடந்து போகும் பொழுது எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துற தேவனே மக்கள் நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதிப்பு இயேசுவி நாமத்தால் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். God bless you. ஆபிரகாம் விட்டு கொடுத்து வந்ததுனால என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நீங்க வேதத்தில் பார்க்கிறோம். நீங்களும் வாக்குவாதம் பண்ணாதபடி விட்டு கொடுத்து தூர வாங்க. ஆண்டவர் உங்களை ஆளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களாம் உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். God bless you.